ஆன நிலையங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐரோப்பா நாடுகள்லேருந்து, அமெரிக்காவிலிருந்து, இங்கிலாந்திலிருந்து வரக்கூடிய விமானம் இப்போ டைரெக்டாக வர முடியாது. ஷார்ட்கட்டில் கொஞ்சம் சுற்றி கொண்டு வர வேண்டியுள்ளது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்னென்ன வசதிகள் வாய்ப்புகள் செஞ்சு கொடுக்கணுமோ பயணிகளுக்கு நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி இந்திய விமான நிலையங்கள் சொல்லியிருக்கிறது. இது 2 நாடுகளும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை. அடுத்த கட்டமாக ஒருவேளை போர் மூடும் சூழல் இருக்கிறதா, அந்த சூழல் அமைந்துள்ளதா என்று நீங்கள் கேட்டிருக்கிறாயின், முதல்ல பாகிஸ்தானை விட இந்தியா 4 மடங்கு பெரிய நாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாகிஸ்தான் இராணுவத்தை காட்டிலும் இந்திய இராணுவம் மிகப்பெரியது. நம்மக்கிட்ட நவீன போர் உபகரணங்கள்லாம் இருக்குது. ரஃபேல் விமானங்கள் ஆகட்டும், அது ஏற்கனவே ஒத்திகையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, கடல் பாங்கான இடங்களில் நாம் ஒத்திகையை ஆரம்பித்து விட்டோம். முழு வீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்குமா, அதாவது துல்லிய தாக்குதலாக இருக்குமா, தீவிரவாதிகள் முகாம்களை பாகிஸ்தான் எல்லைக்குள்